ஹாய் கசியா தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஜிடி அட்மிட் கார்டு அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 27ஆம் தேதி அட்மிட் கார்டு எனக்கு வரலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகணும், ஓகே அதையும் சொல்ல போகிறோம். எத்தனை ஷிஃப்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு உங்கள் ஷிஃப்ட் டயத்துக்கு எத்தனை மணிக்கு போகணும் அதையுமே சொல்ல போகிறோம். அந்த டயத்துக்குள்ளே போகலைன்னா என்ன பண்ணுவாங்க அதையும் சொல்ல போகிறோம் இதில். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய டிப்ஸு, என்னுடைய மோட்டிவேஷனு. ஸோ ஓகே, எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக, அதாவது எத்தனை கொஸ்டின் அடித்தா நம்ம சேஃப் ஸோனாக இருப்போம், அது மாதிரி எல்லா கொஸ்டினும் அடிக்கலாமா வரலாமா, மைனஸ் மாதிரி இருக்குது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதையுமே இந்த இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா கிளியர் பண்ண போகிறோம். போன தடவை செஞ்ச தப்பை வந்துட்டு இந்த தடவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம விழிப்புணர்வை முன்னாடியே இந்த வீடியோ போடுறோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் எனக்கு இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்குமே ஸோ ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். எஸ்எஸ்ஜிடி அட்மிட் கார்டு வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் கலர் ஜெராக்ஸில். அதுக்கப்புறம் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, பாஸ்போர்ட் ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. 2, 3 கூட 5 கூட எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, பொறுப்புக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க போகும்போது. ஸோ ஓகே, இதை கொண்டு போனாவே போதும். அது மாதிரி லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிட வேணாம். ஸோ பாத்திரம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வந்துடக்கூடாது. ஏன்னா டைம் வீணாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1 மணி நேரம் டைம், அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4 ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா 9 to 10, ஓகே 12 to 1, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 3 to 4, அதுக்கப்புறம் வந்துட்டு 5 to 7. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஷிஃப்ட் டயத்தில் எப்படி போகணும், அப்படி டயத்துக்குள்ளே போகலைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை திருப்பி அனுப்பி விட்டுவாங்க. கன்ஃபார்ம் நீங்கள் எவ்வளோ கெஞ்சினாலும் உங்களை உள்ளக்க விட மாட்டாங்க. 9 மணிக்கு அப்படின்னா நீங்கள் 8:30 நீங்கள் முன்னாடியே போயிருங்க. அவங்க கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட் டைம். நானாக சும்மா ஒரு டைம் சொல்கிறேன், ஓகே. ஆனால் அவங்க ரிப்போர்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் டயத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, ரிப்போர்ட் பண்ணி உள்ளே போய் உட்காந்துக்கிறங்க. எக்ஸாமுக்கு என்னென்ன பண்ணால் அவங்க சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஓகே, லேட்டாக போயிடாதீங்க. ரொம்ப தூரமாக இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அங்கே போய் உட்காந்துக்கிறங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லேட்டாக போயிட்டீங்க, வெளியில் போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அடுத்து நீங்கள் எதுக்குமே போக முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத கரெக்டாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் அடித்தா உங்களுக்கு சேஃப் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச 100% 50, ஓகே 8% 45-40 கொஸ்டின் அடிச்சேன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது கரெக்டான கொஸ்டின். ஓகே, எல்லா கொஸ்டினும் அடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டிஜிட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா கொஸ்டினும் நீங்கள் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதிகமான மைனஸ் மார்க் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் அடிக்காமல் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து வேஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு அதாவது அதிகமாக இருக்குது. ஓகே, 4 into 1 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்துட்டு தப்பு. அப்போ அந்த 4 கொஸ்டினில் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1/2 மார்க்கு 1 மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டினை ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடிச்சிருங்க. ஏன்னா மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு போனஸ் மார்க் மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போகும்போது எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன், பதட்டம் பயம் எதுவுமே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்டுருவேன், ஜாப்புக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ ஓகே, அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்கள, ஃபஸ்ட்டு பேஜ் எழுதிட்டு வரீங்களா, ஸோ கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா, எத்தனை பேர் ஆப்ஷன் ஆகணும் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னுடைய நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட்டு போகிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தபடி அவங்கள என்ன பண்ணலாம், தயார் பண்ணி அனுப்பி விடலாம். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த பெஸ்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, என்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.